ஹாய் கைஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் சேஃப். ஒரு ரொம்ப சந்தோஷமான க்ளோஸ் டு ஹார்ட் வீடியோ இன்னைக்கு. தம்ப்நெயில் பார்த்துருந்தா தெரியும். இட்ஸ் அபவுட் 90s கிட்ஸ் 90s லைஃப். ஸோ எந்த டிலேவும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 90s கிட்ஸ்னாலே பேசிக்லி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எந்த டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப். 90s கிட்ஸ் நம்ம இருந்த ஒரு ஸ்கூல் லைஃப், அந்த ஒரு ஜேர்னியும் இப்போ இருக்கிறவங்க தி ஜேர்னி தேர் கோயிங் த்ரூ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் அதுதான் த மோஸ்ட் மெமரபிள் பீரியட் ஆஃப் லைஃப் இன் எவ்ரி 90s கிட். யூனோ ஸ்கூலில் ஸ்லாம் புக்ஸ் எழுதுறது, இல்லை ஸ்கூலில் வந்து அந்த இன்டர்நெட் வாஸ் ஸோ மச் ஆஃப் அ டிமாண்ட் இல்லை 90s கிட்ஸ். நம்ம டைமில் லைக் இன்டர்நெட் இப்போல்லாம் 3GB 4GB கூட பத்த மாட்டேங்குது. பட் ஸ்கூல் டேஸில் 500 MB அது வந்து இட் வில் பி எக்ஸ்ட்ரா ஃபார் அன் என்டையர் டே. ஸோ இன்டர்நெட் இஷ்யூஸ் அண்ட் in slam book fill பண்ணு. லைக் how many slam books you guys have? 90s kids out there, எத்தனை slam book உங்ககிட்ட இருக்கு? லைக் I literally have 1 2 3. I have 3 slam books and 3 slam bookum is completely filled. And இது வந்து நான் வந்து லைக் ஒரு prized possession மாதிரி வச்சுருக்கேன். லைக் this my first slam book was this one. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லாம் புக். அண்ட் இது நான் வந்து ஃபர்ஸ்ட் லைக் இந்த ஸ்லாம் புக் கல்ச்சர் 12th முடிகிறப்போ லைக் இட் ஸ்டார்டட் அண்ட் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் பையிங் ஸ்லாம் புக்ஸ். அண்ட் அப்போ நான் ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போகும்போது இது கண்ணில் பட்டது. அண்ட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். இட் ஹேஸ் கிளிட்டர்ஸ்லாம் இருக்கும் இந்த ஸ்லாம் புக்கில், அழகாக இருக்கும். அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட். சென்டர் பேஜ் எடுக்கிறேன், யார் எழுதியிருக்கான்னு பார்ப்போம். ஓ மை காட், இந்த பர்சன் லைக் நான் சும்மா லைக் ஒரு பேஜ் எடுத்தேன், இந்த பர்சன் வந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் நாங்கள் ஸ்கூலில் வி வர் அ கேங் ஆஃப் 5. அண்ட் ஸ்டில் இன்றைக்கும் நாங்கள் 5 பேர் தான். வி ஆர் BFFs. வி ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அண்ட் வி வில் பி த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். அண்ட் அதில் அந்த 5 பேரில் ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு. That is Afia. She is married today and she is very very happy. And yeah, school life was very close to heart. And இப்போ இருக்கிற மாதிரிலாம் இட்ஸ் நாட் அன் இன்டர்நெட் பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இட்ஸ் நாட் லைக் எவ்ரிடே சேட் பண்ணுற மாதிரி, லைக் எவ்ரிடே வீட்டுக்கு போய் சேட் பண்ணுறது, லைக் மீம்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது, அதெல்லாம் இட் வாஸ் நாட் தேர். அண்ட் நினைக்கும் போது லைக் வீக்கெண்ட்ஸ் ஹேங் அவுட் போகிறது. ஆக்சுவலி லிட்டரலி ஸ்பீக்கிங் நாங்கள் 5 பேரும் நாங்கள் அவுட்டிங் போனதே கிடையாது. ஆக்சுவலி 12th முடிகிற வரைக்குமே வி நெவர் வெண்ட் அவுட். லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங், ஒரு ஹேங் அவுட், அது மாதிரி நாங்கள் 5 பேர் போனதே இல்லை. பட் ஸ்டில் வி ஆர் ஸோ க்ளோஸ். அண்ட் லைக் எங்கள் 5 பேருக்கு லைக் யாருக்கு என்ன வேணுனாலும் எவ்ரி ஒன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈச் அதர். அண்ட் வி ஆர் ஸ்டில் வெரி 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 க்ளோஸ், லைக் த க்ளோசஸ்ட். அண்ட் தட் டசன்ட் லைக் கோயிங் for hangouts or இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு எல்லோரும் போகிறது, அது we never did that. But still that friendship is very close to heart and it's very 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 strong. And இப்போ இருக்கிறவங்க லைக் நினைக்கும் போது லைக் ஸ்கூல் விட்டு வந்து எவ்ரிடே ஈவினிங் they go out, they go to movies. we ஸ்கூல் படிக்கும்போது என்ன நாங்கள் 5 பேர் இது வரைக்குமே till today we haven't gone to any movies together. But that was not a criteria that decided our friendship. It was so true and it is so true. It will be. So yeah, talking about slam books, this was my first slam book. ரொம்ப ஒரு அழகான slam book, fully filled slam book. and கடைசியில் வேறு நான் என்னமோ எழுதியிருக்கேன், என்ன எழுதியிருக்கேன்னு தெரியல. இட்ஸ் அ கோட், gonna miss you guys அப்படின்னு எழுதியிருக்கேன் கடைசியில், அஃப்கோர்ஸ். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் slam book வந்து இது ஒரு அழகான slam book. இது வந்து நான் வந்து யாருக்கு லைக் ஸ்கூல் படிக்கும்போது we used to go to tuitions like physics tuition, chemistry tuition or competitive exams tuition இருக்கும் இல்லையா, லைக் JEE tuition அந்த மாதிரிலாம். அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்கின ஸ்லாம் புக் தான் இது. அண்ட் அங்கே இருக்கிறவங்களும் they mostly filled it. Now this slam book, இது வந்து லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வாஸ் ஆஸ்கிங் மீ வேர் டிட் யூ பை. லைக் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லாம் புக், ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஸ்கூலில். லைக் பிகாஸ் ஆஃப் த ஸ்மைலிஸ் ஆல் ஓவர் அண்ட் ஒரு ஸ்பைரல் பைண்ட் பண்ண ஸ்லாம் புக். இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் இது அப்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஸ்டில் அழகாக இருந்ததுன்னு நான் வாங்கினேன். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் entirely filled, fully filled slam book. And
you won't believe how friends used to fill slam book. இப்போ இருக்கிற குழந்தைங்க லைக் ஸ்லாம் புக்ஸ், இப்போ இருக்கிற கிட்ஸ் ஸ்லாம் புக் ஃபில் பண்ணுறாங்களானே தெரியல. whether they know the concept of slam book or not, I don't know about that. But இது, I'm not kidding, you have to see, look at that. நீதானே என் பொன் வசந்தம். Oh my god. This girl, Srinidhi, she's also, நாங்கள் 5 பேர் சொன்னோம்ல, அந்த 5 பேரில் ஒரு பொண்ணு தான் Srinidhi. She's again, yeah, those are my pictures. I mean, இது 12th முடிஞ்சு ஸ்லாம் புக்லாம் எடுத்து பார்க்கும்போது நான் ஒட்டினது. ஸோ Srinidhi filled it first and then again it's Safia. Look at all this, like so many memories. Like இதெல்லாம் வந்து like I don't know if these kids are actually doing it now, they're experiencing it or not. It's so much of a cherished memory. எடுத்து பார்க்கும்போது like after so many years I'm seeing this and it still gives us so refreshed memory. லைக் நேற்று எழுதுன மாதிரி இட் இஸ். நான் ஸ்கூலில் இருக்கும்போது லைக் ஸ்லாம் புக்ஸ்லாம் ஸ்கூலில் ஃபில் பண்ணக்கூடாது ஆக்சுவலி எங்கள் ஸ்கூலில். இட் வாஸ் நாட் அட்வைஸ்ட் ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் திங். ஸோ ஸ்கூலில் லைக் கிளாஸ் இருக்கும்போது பெஞ்ச் கீழே உட்காந்து ஸ்லாம் புக்கு எழுதுறது, லைக் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும்போது எழுதுறது. ஸோ அப்போது டீச்சர்ஸ் வந்து பிடிச்சி மாட்டிக்கிறது, ஸோ அவங்க அதை படித்து பார்க்குறது. ஸோ இட் வாஸ் ஸோ ஃபன். அண்ட் I know இப்போ இருக்கிற லைக் 2K kids when they hear all this they would find it very silly. லைக் இதெல்லாம் பண்ணீங்களா ஒரு புக்கில் எடுத்து, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, பிடிச்ச ஆக்டர் இதெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க ஒரு புக்கில் டைம் வேஸ்ட் பண்ணி, யூ மைட் ஃபீல். பட் யூனோ ஒரு விஷயம் பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹனி லைக் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் இது வந்து only people who write and I mean என்ன சொல்லுது, cherish and possess slam books, they know the feeling. It's very close to heart. So and this slam book I am preserving it like எனக்கு ரொம்ப பிடிச்ச slam book ஆச்சு இது. ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்றது இட் வாஸ் ஆஃப்டர் 12th தான். லைக் ரொம்ப சிலர் வந்து 11th 12th படிக்கும் போது வாங்கினாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் மொபைல் வாஸ் இன் மை 11th ஸ்டாண்டர்ட். ஒரு சின்ன சாம்சங் கேலக்ஸி ஃபோன், சின்னது, அதில் ஃப்ரண்ட் கேமரா எதுவுமே இருக்காது, ஒரு சின்ன ஃபோன். பட் தட் வாஸ் வெரி பிக் அப்போலாம். அண்ட் நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேட் ஃபோன்ஸ் ஒன்லி ஆஃப்டர் 12th. அண்ட் மேபி அந்த மாதிரி கேஜெட்ஸ் லைஃப்பில் அப்போது நிறைய இல்லாததுனால தான் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங். அண்ட் நாங்கள் 5 பேர் வந்து இட்ஸ் நாட் லைக் ஐ மீன் த மிடில் ஆஃப் த ஸ்கூலிங்கில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. லைக் 9th வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், 10th வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. we are friends for nearly more than 20 years, guys. Not kidding, I swear, like more than 20 years. This friendship is going really really strong and it will go strong. It ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப ட்ரூ. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ரீடம் எங்களுக்கு அப்போ இல்லை. லைக் நான் சொன்ன மாதிரி மூவிஸ் போகிறது, கேஃபேஸ் போகிறது. we didn't know what was cafes at all. We literally நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டே we had a famous bakery and we had a very good cafeteria. ஆனால் நாங்கள் அதுக்கு போனதே இல்லை. லைக் ஸ்கூல் முடிஞ்சு அதுக்கு போனதே கிடையாது. அண்ட் லிட்ரலி ஈவன் நாங்கள் நியர்லி ஒரு எங்களோட யூஜிலாம் முடிச்ச அப்புறம் தான் we started hanging out more. And we didn't go out anywhere, guys. The 4 of you watching this, நம்ம எங்கேயுமே போனது கிடையாது. லிட்ரலி மூவிஸ், பார்க்ஸ், பீச், நத்திங், எங்கேயுமே போனதில்லை. we never chatted daily chats கிடையாது. வீடியோ கால்ஸ்னால் அப்போ அப்படின்னா என்னன்னே தெரியாது. லைக் ஸ்கைப் வாஸ் த ஒன்லி திங், பட் we never knew how to use Skype. ஸோ வீடியோ கால்ஸ் இல்லை, சேட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. பட் how are we so strong and so bonded even now? I don't know, but praise to God, thanks to God. So இன்னும் நிறைய இருக்குது 90s லைஃப் பற்றி நிறைய. the dresses we wear, it's very different to people. இப்போ இருக்கிற கிட்ஸ் போடுற ட்ரெஸ்ஸஸ்க்கும் நாங்கள் போட்டதுக்கும் it is so different. And even the jewelry, the ornaments that girls used to wear, and the stationery. எத்தனை பேர் இன்றைக்கி ஃப்ளோரா பென்சில், எத்தனை 2K கிட்ஸ்க்கு ஃப்ளோரா பென்சில்லாம் என்னன்னு தெரியும்? பூ போட்ட பென்சில், அப்புறம் நட்ராஜ் பென்சில், அப்சரா எக்ஸ்ட்ரா டார்க். அப்சரா பென்சில் ஒரு பொண்ணு வச்சுருந்தேன்னா மீன்ஸ் ஷீ இஸ் ஃப்ரம் அ வெரி குட் ஃபேமிலி, அ வெரி வெல் டு டூ ஃபேமிலி, ஆர் ஃப்ரம் அன் எலைட் ஃபேமிலி. அதே மாதிரி ஃப்ளோரா பென்சில்
2 வகையாக இருக்கும். ரப்பர் பின்னாடி ரப்பர் வச்ச பென்சில், ரப்பர் இல்லாத பென்சில். ஸோ இதெல்லாம் இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட், ஹேவிங் ஃப்ளோரா பென்சில் அண்ட் அந்த லாங் ஷார்ப்னர். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது இந்த இல்லை லாங் ஷார்ப்னர்? லைக் பென்சில் ஷார்ப் பண்ணால் அந்த லெட் வந்து லாங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் லாங் ஷார்ப்னர். அப்புறம் நான் டஸ்ட் எரேசர், using Natraj eraser இல்லை ஒரு Faber-Castell eraser was not so dignified, but using a non-dust eraser was so அவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு ப்ரைட் கொடுக்கும். லைக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உள்ள non-dust eraser இருந்தால் it used to give so much of ஒரு மாஸ் ஃபீலிங். ஸோ stationeries also was very very a major part of 90s kids life, like in the pencils, in the lead pencil, pencil, லைக் லெட் எடுத்து பின்னாடி போட்டு புல் பண்ணுவாங்களே அது. ஃபுட் இந்த ரேஞ்ச், ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90s கிட்ஸ் they have to be proud. We have to be proud that நம்மளால் நிறைய ஃபுட் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்குது. லேஸை பெரிய இடத்துக்கு, ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போனது நம்ம தான். லேஸ், குர்குரே அண்ட் வாட் எல்ஸ், மஞ்ச், பர்க், இந்த மாதிரி சாக்லேட்ஸ். அப்புறம் பைட்ஸ்னு ஒரு சாக்லேட் இருந்து வாவ், இட் பி வாவ் ஒரு குட்டி பில்லோ மாதிரி இருக்கும் பைட்ஸ். ஐ டோன்ட் நோ வை தே பேண்டட், பட் ஸ்கூல் ட்ரிப், ஃபீல்ட் ட்ரிப்லாம், ஸ்கூலில் டூர்லாம் போனோன்னா கண்டிப்பாக பைட்ஸ் வாங்கியே ஆகணும். 2-3 பேக்கெட் பைட்ஸ் பேக்கில் இருக்கும். பைட்ஸு, லேஸு, குர்குரே, சீட்டோஸ் அண்ட் வாட் எல்ஸ், குச்சி சிப்ஸ், அது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ், லைக் குச்சியாக கிடைக்கும்ல, தட் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. அப்புறம் சாக்லேட்ஸ், தட் குட்டி மேக்ஸ் சாக்லேட், 1 ரூபி சாக்லேட், ₹1 அந்த சாக்லேட், ஒரு டைகர் ஃபோட்டோ போட்டு ஒரு மேக்ஸ் சாக்லேட், அது டாஃபி, ஐ மீன் மிட்டாய், மேக்ஸ் மிட்டாய். ஆல்பென்லிபே, அந்த பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்வர்ல் இருக்கிற ஆல்பென்லிபே அண்ட் மார்பிள்ஸ், அந்த குட்டி இட் யூஸ் டு பி லைக் அ சுமிங்கம், பட் செம்மையாக இருக்கும் மார்பிள்ஸ், கலர் குட்டியாக ஜெம்ஸ் மாதிரியே இருக்கும், பட் இட் கைண்ட்ஸ் கிவ்ஸ் அ கூலிங் ஃபீலிங். ஸோ மார்பிள்ஸ், அஃப்கோர்ஸ் ஜெம்ஸ், பாப்பின்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ் தேர். ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருந்தது, லைக் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி. அண்ட் தேர் வாஸ் அ லாட் ஆஃப் அடிக்ஷன் ஃபார் கூல் ட்ரிங்க்ஸ் லைக் கோக், பெப்சி, ஃபேண்டா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய அடிக்ஷன் இருந்தது. அப்போது லைக் ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக யாராவது ஒரு 2-3 பொண்ணுங்களாவது they used to buy a family pack of these cold drinks and we used to enjoy. Of course இப்போ அவ்வளோவா யாரும் குடிக்கிறது இல்லை அதெல்லாம், பட் still அப்போ it was a craze. And what else, bubble gum, பூமருக்கு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க, இங்கே ஒட்டிட்டு தண்ணி போட்டு எடுத்தா லைக் இட் பிகம்ஸ் லைக் அ டாட்டூ. ஸோ பூமர் அண்ட் பாலஜி பிஸ்கெட்ஸ், ஓ மை காட், தேர் வாஸ் ஸோ மெனி குட் திங்ஸ். இப்போல்லாம் அதெல்லாம் கிடைக்குதா, லைக் தேடணும் போய் எங்கே இருக்குது அப்படின்றது. இட்ஸ் சச் குட் மெமரிஸ். ஸோ யா, இதுக்கு மேலே போனால் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ லெட் அஸ் கீப் திஸ் லைக் பார்ட் 1 ஆஃப் 90s கிட்ஸ். ஸோ 90s லைஃப், 90s கிட்ஸ், 90s லைஃப் அப்படின்றதே ஐ டோன்ட் ஃபீல் இட் லைக் ஒரு பீரியட் ஆஃப் டைம் மாதிரி இல்லை. இட்ஸ் லைக் அன் பிராண்ட், இட்ஸ் லைக் அன் இமோஷன், இட்ஸ் வெரி லக்ஸூரியஸ் ஃபீலிங். லைக் 90s கிட்ஸ், 90s லைஃப் அப்படின்றது இட்ஸ் லைக் அ பிராண்ட், ஒரு லக்ஸூரியஸ் பிராண்ட், ஒரு ரொம்ப பாஷான பிராண்ட் மாதிரி ஒரு ஃபீலிங். விச் இது வந்து இட் கான்ட் பி ரீக்ரியேட்டட் பை பீப்புள் பிஃபோர் அஸ் ஆர் பீப்புள் ஆஃப்டர் அஸ். லைக் அந்த பீரியட் ஆஃப் டைமில் முன்னாடியும் பின்னாடியும் இருந்தவங்களால் இது they can't experience it for sure. So it's very close to heart. So it is a shout out to all the 90s kids out there. In the video I'm dedicating it to all the 90s kids who should be very proud to live in that period of time. It's very very special. So அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேர்ட் வேவ் சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ we have to be prepared and we have to be precautious. So stay safe, stay indoors and take care.